சைலண்ட்டாக இருக்கிறதுல 2 விஷயம் இருக்குது. ஒன்று, எதுவுமே தெரியாமல் நாலேஜே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிறது. எங்கடா ஏதாவது பேசினா எங்கேயாவது மாட்டிக்குவோமோ அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சு சைலண்ட்டாக இருக்கிறது. இந்த இடத்துல எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த வகையான சைலன்ஸில் இருக்கிறோம் அப்படின்றது ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கு அவங்களால வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும். அது இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு மீட்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ டிஸ்கஷனாக இருக்கட்டும். அங்கே ஒரு எக்ஸ்பர்ட் வந்து நடத்துகிறாங்கன்னா அவங்க வந்து பார்ட்டிசிபெண்ட்ஸில் யார் வந்து என்ன மாதிரியான சைலன்ஸை மெயின்டைன் பண்ணுறா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அதே நேரத்தில் நம்ம எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது, அந்த பார்ட்டிசிபெண்ட் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கும்போது, இந்த சைலன்ஸில் இருந்துக்கிட்டே அந்த சைலன்ஸ் மாதிரியும், அந்த சைலன்ஸில் இருந்துக்கிட்டே இந்த சைலன்ஸ் மாதிரியும் எக்ஸிபிட் பண்ணிக்க முடியும். ப்ரைவேட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே உங்களை சுற்றி வந்து நிறைய பாலிடிக்ஸ் ஒவ்வொரு நிமிஷமும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதையெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து சில நேரங்களில் இல்லை, பல நேரங்களில் சைலன்ஸ் தான் ரொம்ப உதவியாக இருக்கும். அப்போ எந்த மாதிரி சைலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது அனுபவத்தில் நாளாக நாளாக நீங்களே கற்றுக்கிறது தான். சைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மொழி. அந்த மொழியை நீங்கள் எஃபெக்டிவாக பயன்படுத்துறது மூலமாக சைலண்ட்டாகவே நீங்கள் நிறைய விஷயங்கள் சாதிக்க முடியும். எஸ் பாஸ் HRD சேனல்.